இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் அரசு நாட்டில் உள்ள நலிவுற்ற விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது. இன்று வரையில் இந்த திட்டத்தின் மூலம் 3,46,000 கோடிக்கு மேல் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சுமார் 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு உதவி செய்து வருகிறது. பிஎம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் 18 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு விவசாயிகள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஒரு வருடத்தில் ரூபாய் 2000 என்ற விதத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில்தான் தொகை வரவு வைக்கப்பட்டது. அதேபோல் இந்த வருடமும் பிப்ரவரி மாதத்தில் பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகை வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் நிதியுதவி பெற சில பதிவுகளை கட்டாயமாக்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் முதல் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடர்ந்து நிதியுதவி பெற விவசாயிகள் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செயல்முறைக்கு அரசாங்கம் 2025ஆம் ஆண்டின் ஜனவரி 31ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. இந்த முயற்சி குறிப்பாக நில உரிமையை சமர்ப்பித்தால் மோசடியாக உரிமைக்கோரல்களை நீக்குதல் மற்றும் சலுகைகளை சரியான நபர்களுக்கு வழங்குதல் போன்ற காரணங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. பதிவை முடிப்பதற்கான ஸ்பெஷல் விவசாயிகள் தங்கள் வசதிக்கு ஏற்ப பல்வேறு வழிகளை பயன்படுத்தி தங்கள் பதிவு செயல்முறையை முடிக்கலாம். இதற்கு பதிவு செய்வதற்கு விவசாயிகள் அதிகாரப்பூர்வ போர்ட்டலை பார்வையிடுவதன் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். அத்தியாவசிய ஆவணங்களில் அவர்களின் நிலப்பதிவு, ஆதார் கார்டு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் ஆகியவை இருந்தால் போதும். எளிதில் பதிவு செய்யும் முறையை முடிக்கலாம். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் உங்கள் அருகில் உள்ள இ-சேவை மையத்திற்கு போயிட்டு இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி நீங்கள் அப்டேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த தவணை பணம் ரூபாய் 2000 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் இ-கேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கணும். அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஏற்கனவே தவணை தொகையில் நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்டேட் பண்ணாதிருந்தீங்கன்னா இ-கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொண்ட ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிவிடுங்க. இதன் பிஎம் கிசான் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.